அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையில் ஆரம்பமாக அந்த நபிமொழியை பதிவு செய்து என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும், நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மாதம் புனிதமிக்க ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தில்தான் நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து மனிதர்கள் நடக்கக்கூடிய திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 185வது வசனம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாதம் எத்தகையது என்றால், இந்த மாதத்தில்தான் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. மனிதர்கள்
நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து உணர்ந்து நடப்பதற்குண்டான திருக்குரான் இறக்கி அருளப்பட்ட மாதம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரக நெருப்பிலே இருந்த மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நேர்வழிக்கு காரணமாக அமைந்தது இந்த திருக்குரான். அப்படிப்பட்ட திருக்குரான் இறக்கி அருளப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த திருக்குரானினுடைய ஒரு சில விவரங்களை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த உரையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குரானை எப்படி அருளினான் என்கிற பாடத்தை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது வஹியை பற்றிய பாடம். வஹி என்றால் நிறைய பரந்த விரிந்த ஒரு பொருள் அந்த அர்த்தத்திற்கு உண்டு, அந்த வார்த்தைக்கு உண்டு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் வஹி என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் யாரும் அறியாத விதத்தில் தொடர்பு கொள்பவர் மட்டும் புரிந்து கொள்ளுகிற வகையில் மிக மிக ரகசியமாகவும் அதே நேரத்தில் மிக வேகமாகவும் தொடர்பு கொள்வதற்கு பெயர் வஹி. மீண்டும் ஒரு முறை, வஹி என்றால் யாருடன் தொடர்பு கொள்கிறோமோ அவருக்கு மட்டும்தான் அந்த செய்தி தெரியும். அதுவும் வேகமாக இருக்கும், ரகசியமாக இருக்கும், வேறு யாருக்கும் அந்த செய்தி தெரியாது. அதற்கு பெயர் வஹி என்று அர்த்தம் கொள்ளலாம். இந்த வஹியின் அடிப்படையில் தான் யாரும் புரிந்து கொள்ள முடியாத மிக மிக ரகசியமாக அல்லாஹ் யாரோடு தொடர்பு கொள்கிறானோ அவர் மட்டும் புரிந்து கொள்கிற வகையில் அதே நேரத்தில் சொல்ல விரும்பிய செய்தியை மிக வேகமாக சொல்லுகிற வகையில் அல்லாஹ் அருளியதுதான் திருக்குரான். திருக்குரான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளியது எழுத்து வடிவிலா அல்லது ஒளி வடிவிலா? ஏதாவது ஒவ்வொரு தாள் 6666 வசனங்கள் திருக்குரானுக்கு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வருடம், நபியாக வாழ்ந்த வருடம் 23 வருடம். நாட்களாக கணக்கிட்டு சொல்ல வேண்டுமானால் 8300 சொச்சம் நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருக்குரான் அவ்வப்போது இறங்கி இருக்கிறது. அப்படி இறங்கிய இந்த திருக்குரான் ஏதாவது ஒரு தாளில் எழுதி எழுத்து வடிவில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ் கொடுத்தானா, அல்லது ஒளி வடிவில் ஓதச் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு மனனம் செய்து பிற மக்களுக்கு சொல்லுகிற ஒளி வடிவில் திருக்குரான் அருளப்பட்டதா? திருக்குரான் அருளப்பட்டது எழுத்து வடிவில் அல்ல, திருக்குரான் அருளப்பட்டது ஒளி வடிவில், ஓதுகிற வடிவில் திருக்குரான் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒளி வடிவில் அருளப்பட்ட வஹி இரண்டு வகைப்படும். ஒன்று, மலக்குமார்களுடைய துணையோடும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வரும். மலக்குமார்களுடைய துணை இல்லாமலும் வஹி வரும். வஹி இரண்டு வகைப்படும். அல்லாஹ் தன்னுடைய தூதரிடத்தில் எதை சொல்ல விரும்புகிறானோ அதை அல்லாஹ் வானவர்களின் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக, அதாவது வானவரின் மூலமாக அல்லாஹ் சொல்லுவான். இது ஒரு வகையான வஹி. இன்னொரு வகையான வஹி வானவர்களுடைய துணை இல்லாமல் அல்லாஹ் நேரடியாகவே சொல்லுவான் தூதர்களிடத்தில். இது ஒரு வகையான வஹி. ஆக வஹி இரண்டு வகைப்படும். ஒன்று வானவர்களுடைய துணையோடு, மலக்குமார்களுடைய துணையோடு. இன்னொன்று மலக்குமார்களுடைய துணை இல்லாமல்.
மலக்குமார்களுடைய துணையோடு என்றால் எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியோடு தொடர்பு இருக்கக்கூடிய வானவர் யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மலக்குமார்களில் நிறைய மலக்குமார்கள் உண்டு. சென்ற வருடத்திற்கு முந்தைய வருடம் வானவர்களை குறித்து நான் ஆற்றிய ஒரு 5 கேசட்டை நீங்கள் வாங்கி பார்த்தால் வானவர்களை பற்றி உள்ள முழு விவரங்களும் உங்களுக்கு தெரியும். சுருக்கமாக, வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவருடைய உண்மையான தோற்றம் 600 ரெக்கைகள் அவருக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை உண்மை தோற்றத்தில் 1-2 முறை பார்த்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்தை நிரப்புகிற வகையில் அவருடைய ரெக்கைகள் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் விதித்திருக்கின்ற ஒரு எல்லை வரை செல்கிற உரிமை உண்டு. உதாரணத்திற்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுடைய பயணத்தில் அழைத்து சென்றார். அல்லாஹ் உரையாடுகின்ற சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் வரை கொண்டு சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த இடத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை, இது அல்லாஹ் தனக்குத்தானே விதித்திருக்கிற ஒரு வரம்பு, இதற்கு மேல் யாரும் செல்ல அனுமதி இல்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் விதித்த வரம்பு வரை செல்லுகிற ஒரு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இவரைத்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா இறை தூதர்களுக்கும் இறை செய்தியை சொல்லுகிற பணிக்கு நியமித்தவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இவர் தன்னுடைய உண்மையான தோற்றத்தோடு 600 லக்கைகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலும் வருவார், இறை செய்தியை சொல்லுவார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக மிக கஷ்டமாக இருக்கும். அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மனித தோற்றத்திலும் வருவார், அழகான உருவத்திலும் வருவார், அழகான மனித தோற்றத்தோடு. அதற்கு ஒரு உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் நேரடியாக வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முழங்காலுக்கு அருகில் முழங்காலிட்டு நெருக்கமாக அமர்ந்து நிறைய கேள்விகளை கேட்பதை சஹாபாக்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமை என்றால் என்ன, கியாமனால் என்றால் என்ன, எல்லா கேள்வியும். அதில் ஒரு கேள்வி, கியாமனால் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் வந்தது யார் என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய பதில், கேட்பவரை விட, யாரை நோக்கி இந்த கேள்வி கேட்கிறீர்களோ அவரை விட கேள்வி கேட்கிறவருக்கு நன்றாக தெரியுமே அந்த நாள் எப்பொழுது வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். யார் இவர்? பயணத்தினுடைய களைப்பு இல்லை, அவருடைய மேனியில் சிறிது கூட தூசி கிடையாது, அவருடைய தலையினுடைய முடி சிறிது கூட குலைதல் கிடையாது, தலைவிரி கோலத்தோடு கூட கிடையாது, படிந்து நன்றாக அழகான தோற்றத்தோடு இருக்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். அவர் எல்லா கேள்விக்கும் பதிலை பெற்று திரும்ப சென்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொன்னார்கள், யார் தெரியுமா? அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்றார்கள். அப்ப மனித உருவிலும் ஜிப்ரீல் வருவார், அவருடைய உண்மையான தோற்றத்திலும் வருவார். 2 வகையிலும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி, இறை செய்தியை சொல்லுவார். இது ஒரு வகையான வஹி. இன்னொரு வகையான வஹி, வானவர்களுடைய துணை இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதர்களுக்கு வரும். இந்த பாடத்தை தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரை போன்ற இன்ன பிற தூதர்களுக்கும் வானவர்களில் இல்லாமல், மலக்குமார்கள் இல்லாமல் வேறு வகையில் வருகிற வகை இருக்கிறதே,
அது ஒரு சில நேரங்களில் திருக்குரானில் இடம்பெறும், ஒரு சில நேரங்களில் ஹதீசுகளிலே இடம்பெறும். அதுதான் முக்கியமான பாடம். இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் துல்லியமாக தெரிந்து கொண்டால், திருக்குரான் மட்டும் போதும், ஹதீசுகள் தேவையில்லை என்று சிந்திக்கின்ற மக்களுக்கு ஈஸியாக நீங்கள் பதில் சொல்ல முடியும். மலக்குமார்களுடைய துணை இல்லாமல் அல்லாஹ் இறை செய்தியை வானவர்களுக்கு இரண்டு அடிப்படையில் அனுப்புவான். ஒன்று கனவின் மூலம் அனுப்புவான், இன்னொன்று அசரீரி சப்தத்தின் மூலம், திரைமறைக்கு அப்பால் இருந்து பேசுகிற ஒரு அசரீரியின் மூலம் அல்லாஹ் பேசுவான். கனவின் மூலம் என்றால் எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாள் ஒரு கனவின் மூலம் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான். இதை நீங்கள் திருக்குரானில் எங்கே பார்க்கலாம் என்றால் 37வது அத்தியாயத்தின் 102வது வசனம். தூங்கி எழுந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார், காலயா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அத்ஃபஉக ஃபன்துர் மாதா தரா. என் அருமை மகனே, நேற்றைய தினம் நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் ஒரு கனவு கண்டேன் என்கிறார்கள். மகனுடைய பதில் என்ன? காலயா அபத்திஃப் அல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு பிக்கும் இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின். என் அருமை தந்தையே, நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்றுங்கள். என்னை அறுக்கிற பொழுது நான் ஒரு பொறுமையாளியாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். மகனுடைய பதில். கனவின் மூலம் அல்லாஹ் இறை செய்தியை சொல்கிறான். ஒரு நபிமார்கள் கண்ட கனவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஹாபாக்களுக்கு படி சொல்கிறார்கள். கனவின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வரும். அந்த கனவு எப்படி இருக்கும் என்றால், இருளே இருக்காது, பளிச்சிட்டு மின்னுகின்ற பகலை போல அவ்வளவு தெளிவாக அந்த கனவுகள் தூதர்களுக்கு வரும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் அல்லாத ஒரு வஹி வந்திருக்கிறது என்பதற்கு சான்றே திருக்குர்ஆன் தான். அதான் ஆச்சரியம். எப்படி? சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 144வது வசனம். இந்த வசனத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் சொல்லுகிற வசனம். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கிப்லாவாக வைத்து தொழுது கொண்டிருந்தார்கள்? பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை மாதம் தொழுதார்? 17 மாதங்கள் தொழுதார். 17 மாதத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கிப்லா இந்த புனிதமிக்க கஅபாவாக இருக்க வேண்டுமே என்கிற ஆசையோடு அல்லாஹ்விடத்திலே 2 கரத்தை உயர்த்தி பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 144வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் திருப்புவதை நான் உணர்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற கிப்லாவை உங்களுக்கு நான் வழங்கிவிட்டேன். ஃபவல்லி வஜ்ஹக சத்ரல் மஸ்ஜிதல் ஹராம். நிச்சயமாக இந்த நாள் முதல் நீங்கள் கஅபாவை நோக்கி தொழுங்கள். இது குர்ஆனுடைய வசனம். கேள்வி என்னவென்றால், 17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதாரே, அது யாருடைய கட்டளை? இதான் கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக விரும்பி அந்த கஅபாவை நோக்கி, அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார் என்று விதண்டாவாதம் பேசினாலும் குர்ஆனுடைய வசனத்தில் அதற்கு சான்று அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி தொழுதால் ஏன் அந்த விருப்பத்திற்கு மாற்றமாக கஅபாவை தேடுகிறார் அல்லாஹ்விடத்தில்? அதான் விரும்பி ஒரு திசையை நோக்கி 17 மாதம் தொழுது கொண்டுதானே இருக்கிறார். கஅபாவை நோக்கி தொழ வேண்டிய, கஅபாவை விரும்ப வேண்டிய அவசியம் என்ன என்றால், பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுமாறு ஒரு கட்டளை தூதருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளை எங்கே? திருக்குர்ஆனில்.
அந்த கட்டளை திருக்குரான் முழுக்க நெடுக நீங்கள் பார்த்தாலும் அந்த கட்டளையை பார்க்க முடியாது. திருக்குரானுடைய 6666 வசனங்களை பார்த்தாலும் பார்க்க முடியாது. ஹதீசுகளில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள் அல்லாஹ்வுடைய வஹீக்கேற்ப. திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க கஅபாவை விரும்புகிறார். விருப்பத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 144வது வசனத்தை இறக்கி கிப்லாவை மாறுதல் செய்கிறான். ஆக இந்த 2வது அத்தியாயத்தின் 144வது வசனத்தின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக கனவின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுமாறு கட்டளை பிறப்பித்த ஒரு ஆதாரம் இந்த வசனத்திலே உண்டு. அடுத்தது அல்லாஹ் தூதர்களோடு பேசுவது திரைமறைவுக்கு அப்பால் இருந்து. அதற்கு உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல ஒரு உதாரணம். இவரோடு அல்லாஹ் எப்படி பேசியிருக்கிறான்? கனவின் மூலமும் அல்ல, வானவர்களின் மூலமும் அல்ல, தூதுவா என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளத்தாக்கு அருகில் வர சொல்லி அந்த இடத்தில் அல்லாஹ் நேரடியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் பேசி இருக்கிறான். குரலை கேட்டிருக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப திரைக்கப்பால் இருந்தும் அல்லாஹ் பேசி இருக்கிறான். ஆதாரம் 7வது அத்தியாயத்தின் 143வது வசனம். வலம்மா ஜாஅ மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு. ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு வந்த பிறகு மூசா தன்னுடைய ரப்பிடத்தில் உரையாடினார். என்ன உரையாடினார் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். பேசிக்கொண்டே வரும் பொழுது மூசா நபி, யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டுமே என்று விருப்பம் தெரிவிக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதோ இந்த மலையை பார், அந்த மலைக்கு என்னுடைய ஒளியை நான் செலுத்துகிறேன், அந்த மலை ஸ்திரமாக இருந்தால் என்னை நீ பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் மலையை பார்க்கிறார், அல்லாஹ் தன்னுடைய ஒளியை செலுத்துகிறான், மலை தூள் தூளாக சிதறுகிறது, மயக்கமுற்று கீழே விழுந்தார். மயக்கத்திலே இருந்து தெளித்து, யா அல்லாஹ் இனி உன்னை பார்க்க சொல்லுகிற ஆசை எனக்கு முடிந்து விட்டது, இனி இப்படி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், திரை மறைவுக்கு அப்பால் இருந்து சப்தத்தின் மூலம் தூதர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகிற இடத்தில் வைத்து அல்லாஹ்வோடு பேசி இருக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் நிறைய ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அத்தஹியாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தஹியாத் எங்கே வைத்து யார் மூலம் இந்த அத்தஹியாத் ஓதுகிற இந்த துஆ கட்டளையிடப்பட்டது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்றதுதான் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து என்கிற தொழுகையின் போது ஓதுகிற அந்த துஆ. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரைக்கு அப்பால் இருந்து பேசி இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரைக்கு அப்பால் இருந்து பேசி இருக்கிறார்கள். கனவின் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுங்கள் என்கிற கட்டளை கனவின் மூலம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயினுடைய களவு எப்படி இருக்கும் என்றால் அது இரவே இருக்காது, பளிச்சிட்டு மின்னுகின்ற பகலை போல இருக்கும் என்கிற ஹதீஸ்களின் மூலம் அல்லாஹ் எப்படி தூதர்களிடத்திலே வஹீயின் மூலம் தொடர்பு வைத்திருக்கிறான் என்கிற பாடத்தை நம்மால் பெற முடிகிறது. அடுத்த அன்பார்ந்த சோர்களே, சரி, இப்படியெல்லாம் அல்லாஹ் தூதர்களோடு இந்தந்த அடிப்படையில் உரையாடி இருக்கிறான் என்பது உண்மையானால், அடுத்த கேள்வி, உரையாடுகிறான், வஹி இருக்கிறது, இதெல்லாம் சாத்தியம் திருக்குரானிலே உண்டு என்றால் 42வது அத்தியாயத்தின் 51வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் அந்த 3 அடிப்படையை சொல்லுகிறான். எந்த 3 அடிப்படை? நான் கனவின் மூலம் தூதர்களிடத்திலே பேசுவேன், திரைக்கு அப்பால் இருந்தும் தூதர்களிடத்திலே பேசுவேன், மலக்குமார்களை அனுப்பியும் தூதர்களிடத்திலே பேசுவேன். 3 அடிப்படையில் என்னுடைய வஹீகள் அமையும் அல்லாஹ் சொல்கிறான். 42வது அத்தியாயம் 51வது வசனம், வமா கான லிபஸரின் அன் யுகல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன். அல்லாஹ் தூதர்களோடு வஹீயின் மூலம் பேசுவான் நேரடியாக. அவு மின் வராஇன் ஹிஜாப், திரைமறைவுக்கு அப்பால் இருந்தும் அல்லாஹ் பேசுவான். அவு யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذனிஹி மா யஷா, அல்லாஹ் ஒரு தூதர்களை அனுப்பியும் வானவர்களை அனுப்பியும் அல்லாஹ் பேசுவான்.
மூன்று அடிப்படையும் அல்லாஹ் திருக்குறானிலே தான் சொல்லுகிறான். ஒன்று, மலக்குமார்களோடு அல்லாஹ் பேசுவான். இரண்டு, கனவின் மூலம் தூதர்